கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் துவங்கிவிட்டது. நாடு முழுவதும் 2 தலைவர்கள் உங்கள் முன் வந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு பக்கம் ராகுல் காந்தி, இந்தியா அலையன்ஸ், இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி, என்டிஏ. 2 தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்களை, பிரதிவாதங்களை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். எந்த விதமான இந்தியாவை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? எந்த விதமான எதிர்பார்ப்புகள் உங்கள் மனதில் இருக்கிறது? இந்த நாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்கிற மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நாம் தொடங்குவோம். இந்த நாட்டில் ஒரு வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்க போறீர்கள், கேட்கவும் தொடங்கியிருப்பீர்கள். சக்தி. சக்தி என்றால் என்ன? சக்தி என்கிற வார்த்தையை வைத்தே ஒரு விவாதத்தை உருவாக்கிவிட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த கோதி மீடியா, அவர்களை தொடர்ந்து ஒட்டுமொத்த பக்தர்கள் அதே சக்தி என்கிற வார்த்தையை மதத்துடன் கலந்து விட்டார்கள். மதத்தை வைத்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி. ராகுல் காந்தி மகாராஷ்டிராவிலிருந்து பேசிய அதே வார்த்தை சக்தி. ஆனால் ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? எந்த சக்தியை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்களா? 2 படங்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சார சக்தி, இந்த நாட்டின் உண்மை முகத்தை எடுத்து காட்டக்கூடிய ராகுல் காந்தியுடைய இந்த சக்தி. ராகுல் காந்தி பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார். ராகுல் காந்தி மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார். ராகுல் காந்தி இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி விட்டார். ராகுல் காந்தி இந்து கடவுள், பெண் கடவுள்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர் பிரச்சாரத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக பல்வேறு பக்தர்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் ராகுல் காந்தி உண்மையிலேயே பெண்களை பற்றி தவறாக பேசினாரா, இந்து மதத்தை பற்றி தவறாக பேசினாரா என்றால் கிடையாது. இந்த படத்தை நீங்கள் முதலில் பாருங்கள். ராகுல் காந்தி தன்னுடைய பாத யாத்திரையும் போது எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறார். எத்தனையோ பெண்கள், முதியோர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் ராகுல் காந்தியை பார்த்து அந்த நம்பிக்கையுடன் அவரை போய் பார்த்திருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சில பெண்கள் அவர்களை சந்தித்து எங்களுடன் நடந்த பல்வேறு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்கு பின் தான் ராகுல் காந்தியுடைய பதவியும் பறிக்கப்பட்டது. இடியோடைய ரெய்ட் போனது, சிபிஐயோடைய ரெய்ட் போனது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு படத்தை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். எந்த சக்தியை பற்றி ராகுல் காந்தி பேசினாரோ அது இந்த நாட்டு கார்ப்பரேட் என்கிற முகம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பவர் சென்டர் என்கிற இந்த முகம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேபிஸ்ட்கள் என்கிற இந்த முகம், இந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற அந்த அடையாளத்தை சுட்டிக்காட்டிய அந்த முகம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோதி மீடியா சேனல்களுடைய லோகோ இருக்கிறது. ஆஜ் தக், என்டிடிவி, ஜீ நியூஸ், இதை தாண்டி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இடி, ஐடி அண்ட் சிபிஐயோடைய அந்த லோகோவும் இருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பாருங்கள், நடுவில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய படம் இருக்கிறது. இந்த புறம் அடானி, இந்த புறம் மோகன் பாகவத், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபரை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரிஜ் பூஷன் சரண் சிங். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் இந்த நபருக்கு எதிராக போர்க்கொடியை பிடித்தார்கள். நாங்கள் ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் பாதுகாப்பாக இல்லை, இந்த நபர் எங்களுடன் செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் இன்னைக்கு வரை பிரைம் மினிஸ்டர் மோடியால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை விட்டு விடுங்கள், இந்த நபர் இன்னைக்கும் பார்லிமெண்ட்டில் அமர்ந்து கொண்டு கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை ரெஸ்லிங் ஃபெடரேஷன் இந்த நபர் கையில் போய் சிக்கி கொண்டிருக்கிறது. அடானி, அம்பானிக்கு நீங்கள் இந்த நாட்டை விற்று வருகிறீர்கள் என்கிற அந்த மிக சீரியஸான கேள்வியை தான் ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது இந்த நாட்டு தீய சக்திகளுக்கு எதிராக பேசிய அந்த வார்த்தையை மதத்தின் அடையாளத்தை பூசி, தர்மத்தின் அடையாளத்தை பூசி இந்த நாட்டு பெண்களுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசிவிட்டார் என்கிற அந்த ப்ரொபகண்டாவை எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு சிறிய டேட்டாவை எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன்.
வெளிவிட்ட டேட்டா. ஆனால் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நாரி சக்தி வந்தன் என்கிற பில்லை கொண்டு வந்தார். அந்த நாரி சக்தி வந்தன் பில் என்கிற அந்த அடையாளத்தை எந்த அளவில் கொண்டாடி காட்டினார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் கூட பார்லிமெண்டில் கூடினார்கள். ஆனால் என்னைக்கு அந்த பில் வரும், 5 வருடத்தில் வருமா, 10 வருடத்தில் வருமா, 15 வருடத்தில் வருமா என்கிற எந்த விதமான கால அவகாசமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு பில்லை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் செய்திருக்கிறோம், எப்போ வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அவ்வளவுதான். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு வீடியோவை நிச்சயமாக பார்க்க வேண்டும். மே அப்னி ஜான் கி பாஜி லகா தூங்கா, என்னுடைய உயிரை கூட இந்த நாட்டு பெண்களை காப்பாற்றுவதற்காக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு இமோஷனல் டயலாகை பிரைம் மினிஸ்டர் மோடி தொடங்கியிருக்கிறார். ராகுல் காந்தி பேசியது இந்த நாட்டு தீய சக்திக்கு எதிராக, கார்ப்பரேட்டுக்கு எதிராக, இது போன்ற ரேபிஸ்ட்களுக்கு எதிராக. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு தர்மத்தை கலந்து கொண்டார், பெண்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்கிற அந்த விஷயத்தை எப்படி எடுத்து வைக்கிறார் என்று இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்கள். ऐसा शिवाजी पार्क जहां से इंडी अलायंस ने अपनी घोषणा पत्र जारी किया है और उन्होंने कहा है उनकी लड़ाई शक्ति के खिलाफ है. அவர்களுடைய போர் சக்திக்கு எதிராக இருக்கிறது. मेरे लिए हर माँ शक्ति का रूप है, हर बेटी शक्ति का रूप है. எனக்கு இந்த நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு தாயும் சக்தியோடைய ஸ்வரூபம், இந்த நாட்டுக்கு கூடிய ஒவ்வொரு மகளும் சக்தியோடைய ஸ்வரூபம். मेरी इन बेटियों माताओं की तरफ, माताओं बहनों आप में शक्ति का रूप है जिसका मैं पुजारी हूँ, मैं पूजा करता हूँ. भारत माता की मैं पूजा करता हूँ. இந்த நாட்டுக்கு கூடிய பெண்கள் அனைவரையுமே நான் பூஜிக்கிறேன். உங்களுடைய பூஜாரி நான், பாரத் மாதாவை நான் பூஜித்து வருகிறேன். मैं आप शक्ति स्वरूपा सब माता बहना बेटियों भी पुजारी की तरह ही विश्वास करता हूँ. शिवाजी पार्क में इंडी अलायंस ने अपना घोषणा पत्र शक्ति को खत्म करने के लिए किया है. शिवाजी பார்க்ல இருந்து இந்த நாட்டு பெண்கள் தாயார்களை எந்த அளவில் நான் பூஜித்து வருகிறேனோ அவர்களை முறிப்பதற்காக, அழிப்பதற்கான அந்த கோஷத்தை இண்டி அலைன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறது. ராகுல் காந்தி இந்த நாட்டுக்கூடிய பெண்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்கிற அந்த கதையை சோடித்திருக்கிறார். मैं चुनौती को स्वीकार करता हूँ और मैं इस शक्ति स्वरूपा माताओं बहनों की रक्षा के लिए अपनी जान की बाजी लगा दूंगा, जीवन खपा दूंगा. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த இமோஷனல் வார்த்தைகள், இந்த நாட்டு பெண்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன், தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று. ஆனால் அப்படித்தான் ராகுல் காந்தி பேசிவிட்டாரா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கேள்வி என்ன? ராகுல் காந்தி எந்த சக்தியை பற்றி பேசியிருக்கிறார்? ராகுல் காந்தி குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளில் என்ன தவறு இருந்தது? எதற்காக ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையே இந்த சக்தி என்கிற வார்த்தையை வைத்து திசை திருப்ப பார்க்கிறது பிஜேபி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். தீய சக்திகளுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அடானியை பற்றி பேசியிருக்கிறார், அம்பானியை பற்றி பேசியிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குஜராத் லாபிக்கு எதிராக பேசியிருக்கிறார். இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று கூறியிருக்கிறாரே ஒழிய இந்த நாட்டு பெண்களை பற்றியோ, ஹிந்து தர்மத்தை பற்றியோ, பெண் கடவுளைகளை பற்றியோ பேசவில்லை. அந்த வீடியோவை நீங்க கேளுங்கள். हिंदू धर्म में शक्ति शब्द होता है. हम शक्ति से लड़ रहे हैं, एक शक्ति से लड़ रहे हैं. ராகுல் காந்தி பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்கான அர்த்தத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். हम राजनीतिक पार्टी से नहीं लड़ रहे और हम ये समझाना चाहते हैं इस पूरे हिंदुस्तान की युवाओं को कि हम किसी एक शख्स के खिलाफ भी नहीं लड़ रहे. நாங்கள் ஒரு தனி கட்சிக்கு எதிராக போரிடவில்லை. நாங்கள் தனி நபருக்கு எதிராகவும் போரிடவில்லை. இந்த நாட்டில் ஒரு சக்தி இருக்கிறது. இந்து மதத்தில் ஒரு சக்தி என்கிற வார்த்தை, அதாவது அரசியல் வார்த்தை. அந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கு எதிராக நாங்கள் இறங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த தீய சக்திகளுக்கு ஒரு முகமூடியை போட்டு விட்டார்கள். அந்த முகமூடியோட பேர் தான் நரேந்திர மோடி. இந்த முகமூடிக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களால் அடானியை பார்க்க முடியும், உங்களால் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை பார்க்க முடியும், உங்களால் மோகன் பாகவத் போன்ற அந்த மதவெறியர்களை பார்க்க முடியும். இது போன்ற பல்வேறு தவறான ஐடியாலஜிக்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த நாட்டிற்கக்கூடிய கார்ப்பரேட் வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ லட்சம் கோடி ரூபாயை
இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது, அவர்களுடைய டாக்ஸ் ரிபேட்டை செய்து கொடுக்கிறது. உங்களுடைய வரிப்பணத்தை வைத்து அவர்கள் பணத்தை சம்பாதித்து வருகிறார்கள். அந்த தீய சக்தியை நாம் அழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவர் பேசி இன்னொரு வார்த்தை, हिंदू धर्म में जो शब्द है शक्ति, इसके अलावा एक और शब्द है जहां पर राजा की आत्मा ईवीएम में बसती है. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மகான் மகாராஜா அவருடைய உயிர் ஈவிஎம்மில் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். எங்கெல்லாம் ஒரு ஷார்ப்பாக பேசியிருக்கார் என்று பாருங்கள். ஈவிஎம்மில் இந்த நாட்டு ராஜாவுடைய நம்பிக்கை இருக்கிறது, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அல்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இடத்திலும் இந்த ராஜாவுடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களை நாம் அழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாட்டு ரெஸ்லர் வினேஷ் போகாட் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீட்டிலிருந்தே பிரிஜ்பூஷன் சரண் சிங் எதிராக கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரோ, அந்த மாதிரி ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த மிருகம் இருக்கிறான். இந்த மிருகம் எங்களுடன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறான், எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா என்று கூறினார். டீ காஃபி ஒரு மீட்டிங் நடந்தது. ஒலிம்பிக் மெடல் வினர் வினேஷ் போகாட் அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். The Prime Minister is a spin master, knows how to spin the issues by evoking women power to counter the speeches of his rivals. நரேந்திர மோடி ஒரு நல்ல ஸ்பின்னர். எந்த விஷயம் அவருக்கு எதிராக இருக்கிறதோ அதை அப்படியே பிரட்டி போட்டு அதற்கான அர்த்தத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த நபர் கையில் இருக்கிறது. நாங்கள் போராடி பார்த்து விட்டோம். இன்னைக்கு வரை பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை இவர் நீக்கவில்லை. நரேந்திர மோடிஜி, let us also know the real truth of women power. Brijbhushan Charan Singh, who exploited women wrestler, had taken over the wrestling. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை எங்களுக்கும் புரிய வையுங்கள். எந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நாங்கள் போரிட்டு வந்தோமோ அவர் கையிலேயே நீங்கள் மீண்டும் ஒரு முறை அதே ரெஸ்லிங் ஃபெடரேஷனை கொடுத்து விட்டீர்கள். நரேந்திர மோடிஜி, it is hoped that you will not just use women as a shield. உங்களுடைய ஷீல்டாக எங்களை பயன்படுத்த மாட்டீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையாவது கொடுத்து விடுங்கள். But will also do something to assort such obsessed from sports institution of the country. இது போன்ற நபர்களை நீங்கள் கூடிய சீக்கிரம் நீக்குவீர்கள் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்னைக்கும் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். சாக்ஷி மலிக் எழுதிய இந்த वार्ते, इतिहास गवाह है देश की धरती पर सदियों तक ताकतवर लोगों ने महिलाओं के सम्मान के साथ खिलवाड़ किया. வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்களா, யார் கையில் இந்த பவர் இருக்கிறதோ அவர்கள் பெண்களை அடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறார்கள். உங்கள் கையிலும் அந்த பவர் இருக்கிறது. உங்கள் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் இன்னைக்கும் எங்களை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். வாரணாசி என்கிற தொகுதியிலிருந்து தான் பிரைம் மினிஸ்டர் மோடி எம்பியாக பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கிறார். வாரணாசியில் இருக்கக்கூடிய பிஹெச்யூ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் ஸ்டூடெண்ட், அவருடன் நடந்த பலாத்காரம், ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டுமல்ல ரேப். இந்த ரேபிஸ்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா குணால் பாண்டே மற்றும் சக்ஷம் பாண்டே ரெண்டு பேருமே பிஜேபியில் தலைவர்கள். இந்த நபர்கள் இந்த கூட்டு ரேப்பை மட்டும் செய்யவில்லை, அந்த ரேப்பை செய்ததற்கு பின்பு இதே பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடிய பெண் இந்த இரண்டு நபர்களையுமே கைது செய்தார்கள். தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பெண் கூட உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் நாரி சக்தியை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எத்தனை ஃபாஸ்ட் ட்ரையல் கோர்ட்களை நீங்கள் அமைத்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நிர்பயா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவை குந்தளித்த அந்த காலகட்டம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கப்பட்டது. அந்த 5 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்கள், எத்தனை ரேபிஸ்ட்களுக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நிர்பயா வழக்கை தாண்டி ஹாத்ரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், உன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கட்டுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் ரேபிஸ்டாக இருந்தார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காகவே ராலிகள் அமைக்கப்பட்டது. முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபி நடத்திய ரேலி கேவலமான ரேலி. ஹாத்ரஸில் எந்த குற்றவாளி இருந்தாரோ அந்த நபரை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்ட ரேலி அனைத்துமே பிஜேபியால் இயக்கப்பட்ட ரேலி.
இன்னும் சொல்ல போனால் பில்கிஸ் பானு அவருடைய கொலைகாரர்கள், அந்த குழந்தையோடைய கொலைகாரர்கள், அவர்களை மாலையை போட்டு நீங்கள் வரவேற்றீர்கள். இன்னைக்கு மகிழா சக்தியை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி எப்படி திசை திருப்பி வருகிறார் என்று நீங்கள் பாருங்கள். சேலத்தில் நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தார் தமிழ்நாட்டில். இந்த மேடையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 11 பெண்களை வைத்து நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள். அந்த மேடையில் பேசிய வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள்னா, இந்த சக்தி அம்மா என்கிற சக்தி. அதாவது ராகுல் காந்தி பேசியது தீய சக்திகளை பற்றி, கார்ப்பரேட்டை பற்றி. உங்களுடைய ஹிந்து மதத்திற்கு எதிராக எந்த விதமான வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அதை அப்படியே ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார் என்று எப்படி பேசியிருக்கிறார் என்று அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் தயவு செய்து இதை பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த மேடையில் இருந்து பேசிய இந்த வார்த்தைகள், इंडी अलायंस वाले लोग बार बार जानबूझकर हिंदू धर्म का अपमान करते हैं. इंडी அலையன்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு முறையும் ஹிந்து மதத்தை டார்கெட் செய்து வந்திருக்கிறார்கள். டிஎம்கே, कांग्रेस, इंडी अलायंस कभी भी किसी और मजहब के बारे में नहीं बोलते. வேற எந்த மதத்தை பற்றியும் அவர்கள் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வருவதில்லை. ஆனால் ஹிந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு அவர்கள் ஒவ்வொரு முறையும் தயாராக இருக்கிறார்கள். ஒரு நொடியில் தவறாக பேசி வருகிறார்கள். என்ன தவறாக பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. இதை தாண்டி கோதி மீடியா தொடர்ந்து இதை பற்றி எடுத்து காட்டி வருகிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரம் பெரிதானதற்கு பின்பு ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் கூறிய வார்த்தை, மோடிஜி கோ மேரி பாத் அச்சி நஹி லக்தி ஹை. மோடிஜி நான் எதை பேசினாலும் அவருக்கு பிடிக்கவில்லை. He always tries to change their meaning by twisting them in some way or other because he knows that I have spoken the deep truth. மோடிஜி நான் எதை பேசினாலும் ஒவ்வொரு முறையும் அதற்கான அர்த்தத்தை மாற்றிதான் எடுத்து காட்டுகிறார். காரணம், அவருக்கு நன்றாகவே தெரியும் நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை மட்டும்தான். The power that I have mentioned, the power that we fighting is the mask that power மோடிஜி have. நான் பேசிய அந்த பவர், அந்த சக்தி, இந்த நாட்டுக்கு கூடிய கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசினேன். அந்த கார்ப்பரேட்டுடைய முகத்தை, முகமூடியை போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கி மோடியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இட் இஸ் சச் அ பவர் தட் டுடே கேப்சர்ட் இந்தியாஸ் வாய்ஸ், இந்தியாஸ் இன்ஸ்டிடியூஷன் லைக் CBI, IT, ED, Election Commission, media, Indian industry, the entire constitutional structure in India, it is clutched, haven't taken. நரேந்திர மோடி கையில் சிக்கி தவிக்கக்கூடிய CBI, ED, IT, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, மீடியா, இண்டஸ்ட்ரீஸ் அனைத்துமே நரேந்திர மோடி கையில் சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை பற்றி நான் பேசினேன். த சேம் பவர் நரேந்திர மோடிஜிஸ் வேவ்ஸ் ஆஃப் லோன். எந்த கார்ப்பரேட்டருக்கு நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை வேவ் ஆஃப் செய்து விடுகிறீர்களோ, இந்திய வங்கியிலிருந்து வாங்கிய கடனை நீங்கள் ரத்து செய்து விடுகிறீர்களோ, அதை பற்றி நான் பேசினேன் என்று ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்கிறார். அதாவது நான் எந்த சக்தியை பற்றி பேசினேன் என்று நான் விளக்கிவிட்டேன். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை எப்படி ட்விஸ்ட் செய்து வருகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஹிந்து மதத்திலேயே பல்வேறு விதமான சக்திகளுடைய விவரங்கள் இருக்கிறது. நல்ல சக்தி, தீய சக்தி, இதே இடத்தில் தெய்வீக சக்தி, அசுர சக்தி என்கிற பல்வேறு விஷயங்கள். நீங்கள் எந்த சக்தியை பற்றி பேசுகிறீர்கள் என்கிற அந்த விஷயத்தை விளக்கிய பின் கூட நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது, இவர் நாவிலிருந்தே 50 கரோடுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிற வார்த்தை வந்தது. 50 கோடி ரூபாய்க்கான கேர்ள் ஃப்ரெண்ட். காங்கிரஸ்க்கு வித்வா என்கிற வார்த்தை வந்தது. இவருடைய நாவிலிருந்து தான். அன்னைக்கு எந்த சக்தியை பற்றி பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்தில் ஷுரூப்னகாவையும் ஒப்பிட்டு பார்த்தார், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை வைத்து, ரேணுகா சௌத்ரி. அன்னைக்கும் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. காங்கிரஸ் ஒரு சில போஸ்டர்ஸ்களை வெளிவிட்டிருக்கிறது. விகேஷ் புகாட்டுடைய அந்த கண்ணீர் விடக்கூடிய அந்த படத்தை நரேந்திர மோடி பார்த்து கொண்டிருக்கும்படி, இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் பின்னாடி, நரேந்திர மோடிக்கு பின்னாடி பல்வேறு நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கிறது. எங்கெல்லாம் தவறுகள் நடந்தது. அதற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி நின்று கொண்டு செல்ஃபி எடுக்கும்படி இன்னொரு போஸ்டரை ரெடி செய்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது எந்த விஷயம் ரொம்பவே சாதாரணமாக கேட்டிருக்கப்பட வேண்டுமோ அந்த விஷயத்திலிருந்து சக்தி என்கிற வார்த்தையை எடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டாவை தயாரித்து விட்டது பிஜேபி. ஆனால் இதே இடத்தில் எலக்ட்ரல் பாண்ட் என்கிற விஷயம் வந்தது. அப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மணிப்பூர் என்கிற விஷயம் வந்தது. அன்னைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஜப்பான் நாட்டில்
52 கோடி ரூபாய்க்கான ஒரு ஊழல் நடந்திருக்கிறதாம் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி. அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு சென்று 4 மினிஸ்டர்ஸ்களை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார். அதை தாண்டி ஒட்டுமொத்த நாட்டுக்கு முன்பு எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய கட்சி தவறு செய்து விட்டது, 52 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்து விட்டது என்கிற அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே 16,000 சொச்சம் கோடி ரூபாய்க்கான கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி கோவிட் காலகட்டத்தில் தன்னுடைய பர்சனல் ஒண்டியலில் போட சொன்ன அந்த கணக்கிற்கான கேள்வி. இந்த நாட்டுக்கு கூடிய பெண்கள், இந்த நாட்டுக்கு கூடிய விலைவாசி, இந்த நாட்டுக்கு கூடிய எல்பிஜி சிலிண்டர், பெட்ரோல், டீசல் என்கிற விஷயம், இது போன்ற எத்தனையோ கேள்விகளை பார்க்காமல் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. எந்த நாரி சக்தியை பற்றி நீங்கள் பேசி வருகிறீர்களோ அதே நாரி சக்தியை பற்றி விளக்கம் கொடுக்க முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கடைசியாக இந்த 2 படங்களையும் பார்த்து விடுங்கள். எந்த சக்தி சரியான சக்தி, எந்த சக்தி தீய சக்தி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.